எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். அதில் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு வீட்டில் சண்டை நடக்குது. யாருக்கும்னா அலட்டருக்கும் அவங்க பையன் வந்து சாந்தனுக்கும் சண்டை நடக்குது. சொல்கிறது வந்து சாந்தன் கேட்க மாட்டேன். சாந்தன் என்ன சொல்கிறான்னா, ஊருக்கு ஒரு நாய் நமக்கு ஒரு நாயமா, நம்ம எதை கொடுத்தா நம்ம இலவசம் வாங்கக்கூடாதுன்னு இருக்கோம். அரசு கொடுத்தா இலவசம் செய்ய மாட்டேன், எதுக்கு இலவசமாக வாங்கினீங்க? மற்றவங்களும் இலவசம் வாங்கக்கூடாது, நம்ம வந்து வலியுறுத்துறதுக்கு உற்சாகம் பண்ணணும் தானே, நீங்கள் ஏன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அலட்டர் சொல்கிறாரு, இது நம்ம வாங்கி நம்மளை வச்சுக்க போகிறோம், நம்ம வீட்டில் வேலை செய்ய இலவசிக்காக கொடுக்க போகிறோம், இல்லைன்னு தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அலட்ரி சொல்கிறாங்க, அதான் சாந்தனோட அம்மா சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, அதை வாங்கி இலவசி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். நம்ம வந்து அவங்க கொடுத்தா அவங்க ஏழ்மையே கொஞ்சம் இதுவாகும், அவங்க வீட்டில் ஒரு டிவி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இலவசி வந்து அலர்ட் சொல்லிட்டு இருந்தனால இலவசி வந்து வெளியே ஆர்வம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாந்தன் வந்து கோவமாக வெளியே போயிட்டு இலவசியோட பையன் நேர்மையனை கூட்டிகிட்டு வரான். நேர்மையன் வந்து அவங்க அம்மாவை திட்டுறான். என்னென்னா, ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறதா ஒரே ரூமு, அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு டிவி இருக்குது, அது போட சத்தம் படிக்கவும் முடியல தூங்கவும் முடியல, இல்லை இன்னொரு டிவி வேறையா, 5000 ரூபாய் கொடுத்து ஃபோன் மட்டும் வாங்க தெரியுதுல, டிவி வாங்கினா உனக்கு என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நேர்மையன் வந்து அவங்க அம்மா திட்டுறான். அதுக்காக அவங்க அம்மா இலவசி வந்து பாவமாக கேட்குறாங்க, தாத்தா நம்ம வீட்டில் ஒரே டிவி தான் இருக்குது, அது தாத்தா வந்து அது நியூஸு மூவி அதெல்லாம் பார்க்குறாரு, எனக்கு சீரியல் தானே பிடிக்கும், அதனால் வந்து இன்னொரு டிவி இருக்குது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நேர்மை ஒரு பாட்டு பாரு, தொலைக்காட்சி வேணுமா அம்மா, உனக்கு துன்பம் போக்கும் நான் வேணுமா, சிறந்த பண்பு பையன் நான் வேணுமா, நேரம் பாழாக்கும் கலைத்தொடர் வேணுமா, சுயமரியாதை உனக்கு வேணுமா, நீ தான் அவமரியாதைப்படவும் வேணுமா, தெரியாததை தினம் பார்க்க வேணுமா, செய்ய தெரிந்த பிறருக்கு சொல்ல வேணுமா அப்படின்னு சொல்லி நேர்மை வந்து பாடி அவங்க அம்மா இலவசி டிவி வாங்கணும் கூட்டிகிட்டு போயிடுறான். நன்றி, வணக்கம்.